அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் அப்டேட் நம்பர் 29. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கான தாக்குதல் நிலவரங்கள். இன்றைக்கி கொஞ்சம் மொபைலே ரொம்ப சூடாக தான் இருக்கும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளான் பி, பிளான் ஏ கிட்டத்தட்ட முடிஞ்சது, பிளான் பி போயிட்டுருக்கோம். பிளான் பியில் இன்னும் கொடூரமான தாக்குதல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நாங்கள் அழிக்க போகிறோம்னு சொன்னாங்க. இத்தனை நாள் அவங்க கை வைக்காமல் இருந்தாங்க. நேற்று கூட வெள்ளை மாளிகை தரப்பில் இருந்து ஒரு செய்தி ஒன்று சொன்னாங்க. நாங்கள் ஈரானோட எண்ணெய் கிணறுகள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன் நான். ஆனால் திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு. இஸ்ரேல் உள்ளே போந்து என்ன பண்ணிட்டாங்க, பெரிய அளவுக்கான எண்ணெய் கிணறுகள் அடிச்சிருக்கோன்றாங்க. ஆனால் முழுமையான எண்ணெய் கிணறுகளாக இல்லை, அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது பார்த்துட்டு இஸ்ரேல் நடந்த தாக்குதல்கள் என்ன, குவைத், இது அரபு நாடுகள் நடந்த தாக்குதல்கள் என்ன, கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் ஒரு 3 இடத்துல ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒன்று அங்கே லெபனானில், இன்னொன்று இங்கே ஈரான் ஒரு பர்டிகுலர் ஹோட்டல், ஒரு பர்டிகுலர் ரூமில் அடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே ஈராக்லேயும் ஒரு சில அசாசினேஷன் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. பல அதிரிபுதிரியான சம்பவங்கள், பல அதிரடி சம்பவங்கள், பல தாக்குதல்கள், பல நிலவரங்கள், பல அறிவிப்புகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை பார்த்துடலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியாக உங்களை அழைச்சிட்டு போயிட்டு உங்களுக்கு கூட கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறேன். இங்கே உண்மைத்தன்மை என்ன, அங்கே இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம் என்ன. நீங்கள் நிறைய செய்திகள் நீங்கள் கேட்கலாம், அவ்வளோதான் இங்கே முடிஞ்சு, இஸ்ரேல் முடிஞ்சு, அது முடிஞ்சு, இதை முடிஞ்சு அப்படின்லாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வரைபடத்தில் காட்டுற இருக்கிற சூழ்நிலையில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க என்ன விஷயங்கள்ன்றதை. கிளம்பலாமா? வாங்க நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ட்ரம்ப்போட ட்விட்லேருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா யூகே வந்து ஒன் ஆஃப் த எங்களோட கிரேட்டஸ்ட் அலை. இப்போ இல்லை, எப்போவுமே, இதுக்கப்புறமும் இருப்போம். ஆனால் ஃபைனலாக அவங்க ஒரு 2 போர்க்கப்பலை எங்களுக்கு மிடில் ஈஸ்ட்டில் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. தட்ஸ் ஓகே பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர், எங்களுக்கு இப்போ தேவையே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, வி டோன்ட் நீட் த பீப்புள் டு ஜாயின். யாரும் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு இந்த வாரில் அவசியமே இல்லை. நாங்கள் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம் மாறா, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறைகோவல் விடுத்திருக்கிறார். அப்போ யூகே ஆல்ரெடி பங்கு பெறலைன்றது தெரியும். அது இல்லாமல் நேற்று யூகேயில் பார்த்தோம் அப்படின்னா, ஈரானுக்கு ஆதரவான ஒரு போராட்டம், மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பார்க்க முடியுது. யூகேன்ற பாருங்க, ஈரானுக்கு ஆதரவான போராட்டம் யூகேயில் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதனால் மனுஷன் கொஞ்சம், நீங்கள் வந்து கலந்துக்க வேண்டாம், கிளம்புங்கப்பா, என் கண்முறை நிற்காதீங்க, ஆனால் நீங்கள் தான் எங்களுடைய கிரேட் பார்ட்னர் அப்படின்றதையும் வச்சுக்கோங்கன்ட்டாங்க. ஸோ ஏதோ அந்த சின்ன பசங்களை கோச்சிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரம்ப் அவர்களோட வார்த்தையை வந்து பார்க்க முடியுது. பட் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பாருங்கள், கொஞ்சம் மொபைலே ஹாட் ஆகிற அளவுக்கான வீடியோ. கிட்டத்தட்ட தெஹ்ரான் முழுவதும் அந்த வெப்ப நிலையை வந்து உணர்ந்துருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு 6லிருந்து 7 எண்ணெய் கிணறுகளை அடிச்சிருக்காங்க. முழுக்க இந்த 7 எண்ணெய் கிணறுகளும் இராணுவத்துக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணெய் கிணறுகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இராணுவத்துக்கு உதவி செய்கிறது அப்படின்னா தெஹ்ரான் ஒட்டி இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் அப்படின்றாங்க. ஒன்று வந்து ஸ்டேராய் ஆயில் ரிஃபைனரி, இது வந்து சதன் தெஹ்ரானில் இருக்குன்றாங்க. இன்னொன்று வந்து குஷாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரேரா கராஜ் அப்படின்ற ஒரு ப்ராவினன்ஸில் வந்து அடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 3 ஒரு எண்ணெய் கிணறுகள். ஒட்டுமொத்தமாக இவங்க எத்தனை சொல்கிறாங்கன்னா 6 சொல்கிறாங்க. 6ல் தெஹ்ரானில் ஐஆர்ஜிசியினுடைய மிலிட்ரி பேஸ், அது பக்கத்தில் அந்த மிலிட்ரிக்கு தேவையான அந்த க்ரூட் ஆயில் மீதெல்லாம் வந்து கொண்டு போகிறாங்க இல்லையா, ரிஃபைன் பண்ணி ஸ்டோரேஜ் வச்சுருக்கிற அந்த இடத்த நாங்கள் அடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு சாம்பிள். இது வந்து ஈரானுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வளத்தில் நாங்கள் இப்போ அடித்தது 30%றாங்க. 30% எனக்கு தெரிஞ்சு அந்த தெஹ்ரான் முழுவதும் அந்த கிராஷ் இன்னும் ஒரு 3 பகுதியில் பார்த்தோம்னா அந்த வெப்பநிலையை உணர்ந்துருக்கிறாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட மொபைலில் பார்க்கும்போதே அந்த ஹீட்டை உணர்வீங்க, கையே உங்களுக்கு சுடும். அந்த அளவுக்கான ஒரு ஹீட்டு. அந்த ஏரியா ஃபுல்லாக கரும்புகை, முழுமையாக தெஹ்ரானே வந்து மூழ்கி அடிச்சிருச்சு. அந்த அளவுக்கான கரும்புகை. அந்தக்கான வீடியோ பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதே சமயத்தில் இவங்க ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, பக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கிணறு ஒன்று அடிச்சிட்டாங்க. சல்மான் போர்ட் பக்கத்தில் ஒரு எண்ணெய் கிடங்கு இருந்திருக்கு, அங்கே அடிச்சிட்டாங்க. அதுவுமே வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். சரி, நேற்று காலையில் ஒரு மிசைல்ஸ் ஒன்று அனுப்புனாங்க. யார்? ஈரான் தரப்புலேருந்து அனுப்புனாங்க. எப்போவுமே அவங்க காலையில் அந்த 4 to 5 சமயத்தில் ஒரு மிசைல்ஸ் ஒன்று அனுப்புவாங்க. இன்றைக்கி அனுப்புனாங்க. இன்றைக்குமே அந்த கொத்து குண்டுகளோட பதிவுகள் பார்க்க முடிஞ்சது பாருங்கள். ஆனால் இஸ்ரேல் வந்து ரேராக ஏன் அவங்க நிறைய இடங்களை வந்து ரெஸ்ட்ரிக்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் வந்து எங்கெங்கே
வான் தடுப்பு சாதனங்கள் இருக்குன்றத மக்கள் சர்வசாதாரணமாக வீடியோ எடுத்து அனுப்புறதுனால அந்த லொக்கேஷன் எதிரிகளுக்கு போயிட்டு அவங்க ஈஸியாக டார்கெட் வைக்கிறாங்கன்ற காரணத்திற்காக நாங்கள் அதை நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்றதை அவங்க ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்காங்க. பட் அந்த கொத்து குண்டுகளையும் இந்த தடவை அவங்க லேசர் மூலிமா சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்பு வந்து அயன் டோம் மூலிமா அடித்தாங்க. பட் இவங்க பிரத்யோகமாக அந்த 12 நாள் யுத்தத்தில் இவங்க லேர்ன் பண்ணது என்னென்னா லேசர் பீமை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சும்மா காஸ்ட்டு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு லேசர் பீமுக்கு $3 அப்படின்ற சொல்கிறாங்க. அதை விட கம்மியாக தான் சொல்கிறாங்க. அதுவுமே எங்களுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நேற்று நடத்திய தாக்குதலில் அந்த ஹைஃபான்ற பகுதியில் அங்கே ஒரு ஆயில் ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல பற்றி எரிஞ்சிடக்கூடிய பதிவுகள் கூட பார்க்க முடிஞ்சது. வீடியோ பதிவுகளுமே வந்து ஷேர் ஆகிருக்கு. அந்த கொத்து குண்டுகள் வந்த இதுவும் தெரியுது. ஸோ அந்த இடத்துல எய்ஃபான்ற பகுதியில் அந்த துறைமுக பகுதியில் பெரிய சேதாரம் அடைந்திருக்கிறது. மீதி மற்ற பகுதியில் எங்கேயுமே இல்லை. சில பேர் நிறைய பேர் சொல்லலாம், அவ்வளோதான் திமிரி எழுந்த ஈரான், உருக்குலைந்த இஸ்ரேல் அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். அப்படிலாம் இல்லை. முந்தானேத்து டெல்லவியூவில் பற்றி எரிஞ்சது அது ஒரு தாக்குதல். ஆனால் நேற்றைய பொறுத்த வரைக்கும் ஹைஃபான்ற பகுதியில் வேணால் உங்களுக்கு இன்னொரு இமேஜ் கூட காட்டுறேன் பாருங்கள். அந்த ஜெருசலமில் வந்து அந்த டீபரிஸ் இவங்க சுட்டு வீழ்த்தின அந்த மிசைல்ஸ் விழுந்திருக்கிற பதிவுகள் கூட பாருங்கள். ஏன்னா நேற்று மட்டும் ஒரு 2லேருந்து ஒரு 3 வேவ் இஸ்ரேல் நோக்கி அனுப்புனாங்க. அந்த 3 வேவில் ஒட்டுமொத்தமாகவே நேற்று அவங்க சக்ஸஸ் பண்ணது ஒரு அட்டாக். ஆனால் அந்த சக்ஸஸுமே ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக பார்ப்பாங்க ஈரான் தரப்பில். ஏன்னா தடுப்பு சாதனங்கள்லாம் மீறி அந்த இடத்துல போயிட்டு அவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்கனாவே அதுவே அவங்க வெற்றியாக பார்க்குறாங்க ஈரான் தரப்பில் இருந்து. அதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்ம அடுத்து என்னென்னா டெல்லவியூவில் அதுக்கான வீடியோஸ் கூட போட்டிருந்தாங்க. ஒரு நியூஸ் சேனலில் கூட வந்து அடித்த இது கூட போட்டிருந்தாங்க. இப்போ ஈராக்கில் நேற்று நம்ம பார்த்தோம்ல, அது வந்து நேற்று 3 இன்சிடென்ட் நடந்திருக்கு ஈராக்கில். முதல் இன்சிடென்ட் ஒரு ஹோட்டல் ஒன்று, ஹர்ஜான் ரோட்னா ஹோட்டல் எர்பில். அந்த இடத்துல அவங்க இராணுவ வீரர்கள் இருந்திருக்காங்க. மேபி அது சூசைட் அட்டாக்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 விக்டோரியா பேஸ். அந்த விக்டோரியா பேஸ் பக்கத்தில் ஒரு ரேடார் சிஸ்டம் வந்திருக்கு. அது கூட வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களே ஒருத்தர் எடுத்திருக்கிறார். பட் அவர் சென்சிட்டிவான பதிவு எப்படி வெளியிட்டாருன்னு தெரியல. அதுவுமே வந்திருக்கு. 3வது வந்து ருமலியா ஆயில் ஃபீல்டு, அதுவுமே வந்து அட்டாக் நடந்திருக்கு. நேற்று அப்போ ஈராக்கில் நடந்த 3 இன்சிடென்ட். மீதி எல்லாமே கட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் சொல்கிறாங்க. யுஏஇயில் நேற்று நிறைய பேர்த்துக்கு சந்தேகமாக இருக்கும், நிறைய வந்தது அது வந்தது அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. 2 சம்பவம் நடந்திருக்கு. ஒன்று துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, அதை நம்ம நேற்றைய அப்டேட்டட் நம்பர் 27 நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன். அடுத்தது நேற்று இரவு 23 மரைன் டவர் ஸ்கை ரேப்பர் இருக்கு இல்லையா, பெரிய உயர்ந்த டவரில் மேலே இருக்கக்கூடிய 94வது பில்டிங் சம்திங், அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. மீதி எல்லாமே வந்து சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நேற்று 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு யூஏயில். மற்றபடி பெரிய இன்சிடென்ட் வேறெல்லாம் இல்லைன்றதை உறுதியாக சொல்கிறேன் நான். வேணா வந்திருக்கும், சுட்டு வீழ்த்திருப்பாங்க, டீபெரிஸ் விழுந்திருக்கும். அவங்களுடைய அரசாங்கத்துடைய செய்தி குறிப்பும் அதுதான், அங்கே கிளைம் பண்ணுறதும் அதுதான். பட் ஈரான் நிறைய கிளைம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி குவைத்தில் என்னென்னா கொஞ்சம் அதிகமான இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஒரு 1, 2, 3 இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஹரிப்ஜான் மிலிட்டரி பேஸ். நேற்று ஹரிப்ஜான் மிலிட்டரி பேஸ் வந்து கொஞ்சம் நிறைய தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டிருக்கிறது குவைத்தில். நேற்று நடத்திய தாக்குதலில் மொத்தம் ஒரு 4 இடத்துல அவங்களுடைய எக்யூப்மெண்ட் இருக்கக்கூடிய பகுதி, அவங்களுடைய ஒரு சில ரேடார் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பெரிய பாதிப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கார்கோ டெர்மினல் இருந்த பகுதியில் பாதிப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது மீதி பக்ரைன் ஒரு எண்ணெய் கிணறு ஒன்று தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருப்ப தான் இன்றைக்கி காலையில் ஒரு செய்தியை ஒன்று பார்த்தேன் நான். நேற்று பக்ரைனில் ஒரு 2 தாக்குதல் வந்து நிகழ்த்தப்பட்டதாக சொன்னாங்க. சவுதி அரேபியா இன்றைக்கி காலைல கூட கிளைம் பண்ணாங்க, வந்தது எல்லாமே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், எதுவுமே வந்து நிலங்களை வந்து அடையவில்லை, அதுக்கு முன்பே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவுகள். அதை தாண்டி இதுவரை 10 கப்பல் அடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்ம்ஸ் பகுதியில் 10 கப்பலை வந்து ஈரான் தரப்பில் ஒரு ட்ரோன், சூசைட் ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதில் அமெரிக்கா கப்பல் 3, ஃபஸ்ட்டு அவங்க அடித்தது யுஏஇனுடைய கப்பல், அடுத்தது கிரீஸ், லைபீரியா, பட் அமெரிக்காவுக்கு சொந்தமானது. அதுக்கப்புறம் சிங்கப்பூர், மறுபடியும் யூஎஸ்ஏ கிரீஸினுடைய அலைஸ் ஒன்று, அப்புறம் அமெரிக்காவது, ஃபைனலாக வந்து அங்கோலா நாட்டு கப்பலையும் வந்து அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் போகக்கூடிய கப்பல். இது வரைக்கும் வந்து 10 கப்பல், இன்னுமே ஒரு சில கப்பல் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்ம்ஸ் பகுதி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பதற்றம் நிறைந்த ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. அதை விட பதற்றம் நிறைந்த பகுதி வந்து என்ன, ஹெஸ்புல்லாவோட வீடியோ பதிவு பாருங்கள்.
நேற்று நாங்கள் ஒரு 3 இடத்துல பக்கம் சக்ஸஸ் பண்ணியிருந்தோம், தாக்குதலை நிகழ்த்தியிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுடைய வான்தடுப்பு சாதனங்களை அழித்து விட்டோம்ன்ற மாதிரிலாம் கிளைம் பண்ணியிருந்தாங்க. இஸ்ரேல் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எங்கேருந்து ஏவனாங்களோ அந்த இடத்துல தாக்கல் நிகழ்த்தியிருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம வரைபடத்தில் பார்க்கும்போது இஸ்ரேல் லெபனானில் ஒரு 4 இடத்த குறிவைத்து தாக்கல் நடத்தினாங்க. ஒன்று பெய்ரூட், இன்னொன்று வந்து டயர்ன்ற பகுதியில். ஹிஸ்புல்லா தரப்பில் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, அந்த 4ன்னு இருக்குது பாருங்கள் கீழே, அந்த இடத்துல வந்து சஃபீதுன்ற பகுதியில் ஹிஸ்புல்லாவுடைய ராக்கெட் பாருங்கள் தாக்கல் நடந்த பதிவும், அதே மாதிரி 2ன்ற பகுதியில் பாருங்கள் அது வந்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கான பதிவுகளும் பார்க்க முடியுது. அந்த கஃபீர் கிலான்னு சொல்லிட்டு கோலன் ஹைட்ஸ் பக்கத்தில் இந்த இடத்துல ஹிஸ்புல்லா கிளைம் பண்ணியிருந்தாங்க. முன்னேறி வரும்போது அவங்களோட டேங்குகள் அடிச்சிட்டும் 3லிருந்து 4 வீரர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஹெலிகாப்டர் வந்து இராணுவ வீரர்களை எடுத்துகிட்டு போனாங்க. அது கூடுதல் பதிவு. ஸோ தொடர்ந்து கிரவுண்ட் அட்டாக் வந்து உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் மேலே போயிட்டு உள்ள நுழையிறாங்க. இதில் வந்து பீகா வேலின்றது ரொம்ப முக்கியம். ஸோ தாக்குதல் எனக்கு தெரிஞ்சு லெபனான் வந்து ஈரானுக்கு அப்புறம் மிக கடுமையான தாக்குதல் இலக்காகப்படுகிறது. அதற்கு இஸ்ரேல் தரப்பில் என்ன விளக்கங்கள் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம இந்த வீடியோவோட கிளைமேக்ஸாக பார்க்கலாம். நம்ம இப்போ நெருங்கக்கூடிய பகுதி வந்து ஈரான். இந்த 2, 3, 1 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தெஹ்ரான் பக்கத்தில் இதுக்கான உங்களுக்கு ஆதாரங்களும் இருக்குது. ஆதாரங்கள் அப்படின்னா அந்த இடத்துல பற்றி எரிந்த பதிவுகள், தாக்கல் நிகழ்ந்த பதிவுகள் எல்லாமே பார்க்க முடியுது. இது எல்லாமே பெரும்பாலும் அமெரிக்கா நடத்திய தாக்குதல், இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இல்லை. அது அப்புறம் வேறொரு வரைபடத்தில் சொல்கிறேன் நான். இது அமெரிக்கா குறிவைத்த பகுதிகள் மட்டுமே. இந்த ஓரத்தில் மெயினாக அவங்க ஈராக்கினுடைய எல்லை ஓரமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஐஆர்ஜிஎஸுடைய கேம்பும் அதை முழுமையாக அவங்க வீக்கன் பண்ணுன்றதில் தொடர்ந்து அவங்க தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்காங்க. தெஹ்ரான் குறி வைக்கிறாங்க. அந்த மெஹ்ராபாத் ஏர்போர்ட் இது முடிஞ்சோடனே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அங்கே இருந்த பயணிகள் விமானத்திலிருந்து எல்லாமே அதை பயன்படுத்தவே முடியாதுன்ற அளவுக்கு வந்து அடித்திருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இஸ்ஃபஹான் நேற்று இஸ்ரேல் வார்னிங் கொடுத்தாங்க. ஆனால் தாக்கல் நடத்தியது அமெரிக்கா. அது இல்லாமல் இஸ்ரேலுமே கூட சேர்ந்து நடத்தியிருக்காங்கன்றத ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நிறைய பகுதிகளில் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து எவகேட் பண்ணி அடிச்சிருக்கிறாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. கீழே வந்து இந்த கிறிஸ் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஐலாண்டில் வந்து ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான குடிநீர், அடிப்படை தேவைகள் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றாங்க. பேந்தர் அப்பாஸ் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறதுன்றதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது நேற்று கிட்டத்தட்ட இந்த நான் காட்டின வரைபடம் எல்லாமே வந்து அதிகாலை 12 மணியிலிருந்து இன்று அதாவது 7ஆம் தேதி அதிகாலை 12 மணியிலிருந்து இரவு 11 மணி ஒரு 10:30 வரைக்கும் நடந்த நிகழ்வுகள், இல்லை 12 மணிக்கு கூட எடுத்துக்கலாம், அது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள். இப்போ ஒரு தீவு மீது நீங்கள் நடத்தப்படுகிற தாக்குதல் வந்து கிட்டத்தட்ட 30 வில்லேஜ் இருக்குது. அந்த 30 வில்லேஜுக்கான அடிப்படை தேவைகள் உணவுமே எங்களால் கொண்டு போக முடியலன்னும் போது மனித உரிமை மீறல் இருக்குது. ஐநா இன்னுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அராக்சி அவர்கள் தனது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க. அந்த வீடியோ பதிவு பாருங்கள். நேற்று வந்து அந்த மெஹ்ராபாத் என்ற ஒரு விமான நிலையம் தகர்க்கப்பட்டாங்க இல்லையா, அந்த விமான நிலையத்திலும் இஸ்ரேல் தரப்பில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, பர்சீன் அப்படின்ற பகுதியில், பர்சீன் அப்படின்னா ஷக்ரூத் பகுதியில் அவங்க முழுமையாக அண்டர் கிரவுண்டில் வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை நாங்கள் எப்படி அழித்தோம், பங்கர் பஸ்டர் மூலிமா எந்த அளவுக்கு அழித்தோம் அப்படின்ற ஒரு பதிவையும், அதே போல் அவங்க தொடர்ந்து எந்தெந்த பகுதியில் அவங்களுடைய இராணுவங்கள் ஐஆர்ஜிசி பக்கத்தில் அவங்க இருக்காங்களோ அந்த எண்ணெய் வளங்களை நாங்கள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த பற்றி எரிகின்ற பதிவுகள் தொடர்ந்து ஐடியில் உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகியிருந்தால் கூட அடுத்து உங்களுக்கு பதிவு நான் காட்டுறேன். நான் ஈரானில் இதுவரை இல்லாத பெரிய அளவுக்கான ஒரு டேமேஜ். சரி, நம்ம இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பிளான் ஏ, பி, சி வந்து 3 ஆப்ஷன் வச்சுருக்காங்க அவங்க. பிளான் ஏ, அவங்க ஈரானுடைய ஐஆர்ஜிசியை வீக்கன் பண்ணுவது, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் ஏவுகணைகளுடைய குடோன்களை அளிப்பது, ஆயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது, பலவீனப்படுத்துவது இராணுவ நிலைகளில். அந்த வகையில் நாங்கள் 70% 80% அச்சீவ் பண்ணிட்டோம். கொஞ்சம் அவங்ககிட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்து குறைந்து விட்டதுன்றதில் நம்பிக்கை எங்களுக்கு வந்து விட்டதுன்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு நிலைமையே அப்படி தான் தெரியுது. ஒன்று தான் அனுப்புகிறாங்க லிமிட்டடாக, அப்பப்போ ஒன்று அனுப்புகிறாங்க. இன்றைக்கி காலையில் கோட்டாவின் அனுப்பியில் ஒன்று அனுப்புவாங்க, திடீர்னு சாயந்தரமோ மதியமும் ஒன்று அனுப்புவாங்க. அவ்வளோதான் நம்ம பார்க்க முடியுது. இங்கேயுமே ட்ரோன் தான் அதிகமாக அனுப்புகிறாங்க. பாலிஸ்டிக் ஏவுகணைகள் முழுமையாக ஈரான்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருக்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. அந்த வேவ் முன்ன இருந்த வேவ் வந்து நான் இப்பயும் சொல்கிறேன், எத்தனை தடவைனா உறுதியாக சொல்கிறேன், பல பேரோட கற்பனைகள் வேணால் இருக்கலாம், ஈரான் கட்டக்கூடிய ஆயுதங்கள் குறைந்திருக்கலாம், அப்பப்போ ஆனால் தாக்கல் நடத்துகிறாங்க. அப்போ பிளான் ஏ வந்து அவங்க அமெரிக்க தரப்புலையும் இஸ்ரேல் தரப்புலையும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாங்கன்னா, அடுத்து பிளான் பி என்ன அப்படின்றது சஸ்பென்ஸாக வச்சுருந்தாங்க. அந்த சஸ்பென்ஸுக்கான ஒரு
என்ன சொல்கிறதுன்னா, ஒரு குழு மாதிரி கொடுத்தாங்க. நம்ம தான் ஆப்போசிட்டாக புரிஞ்சுக்கிட்டோம் போல் நான் நினச்சிக்கிட்டேன் மனசுக்குள்ளே. ஏன்னா இது எண்ணெய் கிணற நாங்கள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னோடனே, ஓஹோ! அப்போ அவங்க எண்ணெய் கிணறு எடுத்துவாங்க போல், தாக்கல் நடத்த மாட்டேன் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்புறம் தான் புரியுது, அவங்க அமெரிக்காவோட தந்திரம் என்னென்னா, கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை அடிச்சிட்டாங்க. அப்போ பிளான் சி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் என்னுடைய கெஸ்ஸிங் அவங்க சொல்லலை. ஆனால் அடுத்து அவங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்தை அடிக்கிறாங்க. அவங்களுடைய பேங்கிங் சிஸ்டம் அப்படின்னா, அடுத்து பேங்கிங் சிஸ்டத்தை அடித்தாங்கன்னா நாடு ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து மக்கள் பயன்பாட்டு எதை கொடுத்து எதை வாங்குவாங்க, அது எல்லாமே இன்னும் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் போயிடும். அப்போ உள்நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வரும். உள்நாட்டுக்குள்ளே ஒரு கலவரம் மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதை அவங்களால சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் தான் இவங்க ரிஜிம் சேஞ்ச் என்ற ஒரு வார்த்தையை வந்து உள்ளே ஓடி வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவங்க அதை நோக்கி போகிறாங்க. அதற்கு தான் நேற்று துருக்கி முதல் முறையாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வாயை திறந்துருக்கிறாங்க. போகிற போக்க பார்த்தா உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கான்ஃப்ளிக்டில் மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்கன்னா எல்லையில் இருக்கக்கூடிய நாடுகள் தாங்காது, அசர்பைஜான் தாங்காது, நாங்கள் தாங்க மாட்டோம். ஏன்னா எவ்வளோ பேரை நாங்கள் அகதிகளாக ஏற்றுக்க முடியும், ஒரு லெவலுக்கு மேலே ஏற்றுக்க முடியாது. அதனால் இது ரீஜனல் கான்ஃப்ளிக்டையும் தாண்டி உள்ள அந்த மக்கள் மோதலாம் இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி சீக்கிரமாக தீர்வு கொண்டு வருவது என்பது சால சிறந்தது. அதே போல் ஈரான் வந்து இறுதி எச்சரிக்கை, எங்கள் பகுதிகளில் மறுபடியும் நீங்கள் தெரியாதனமாக தாக்கல் நடத்தினா கூட நிச்சயமாக நாங்களும் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். பட் அந்த சூழ்நிலை வராது நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் நட்பின் அடிப்படையில் நாங்கள் அமெரிக்காவுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்பதை ஈரான் புரிந்து கொண்டிருக்கோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு கூடுதல் தகவல். இதெல்லாம் ஈரானால் தடுக்க முடியுமா அப்படின்னா தடுக்க முடியாது. ஏன் தடுக்க முடியாது? ஏன்னா அவங்க சொல்லி வச்சு அடிக்கிறாங்க. எந்தெந்த பகுதிகள் எங்கெங்கே இருக்குன்றதை சொல்லி வச்சு அடிக்கிறாங்க. பட் ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு அந்த 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 இம்பேக்ட் வந்து கொடுக்குறாங்களான்னா, இஸ்ரேல் மீது அந்த இம்பேக்ட் வந்து இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் இருந்தது. அந்த 12 நாள் யுத்தத்தில் கொடுத்த இம்பேக்ட் வந்து இப்போ ஈரானால் கொடுக்க முடியல. ஏன்னா அப்போ அவங்க கான்சென்ட்ரேட் இஸ்ரேல் மட்டுமே இருந்தது. இப்போ அவங்க அரபு நாடுகள் வேணால் அந்த கோபத்தை காட்டுறாங்க. அரபு நாடுகள் மீது தனது கடுமையான கோபத்தையும் அடிக்கடி தொடர்ந்து எண்ணெய் கிணறுகளையும் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இன்றைக்கி வேறு காலையிலேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு, எங்கள் எண்ணெய் கிணறு அடிக்கிறீங்களா, நாங்கள் உங்களை அடிக்கிறோன்றாங்க. இந்த 2 எண்ணெய் கிணறுகளும் காலியாச்சு அப்படின்னா ஏசிய நாடுகள் தான் காலியாகும். கம்ப்ளீட்டாக காலியாக போகுது நம்மளுது. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கான பாதிப்பு. அங்கே அவங்க ஜம்முன்னு வெனிசுலாவை அருமையாக பிளான் பண்ணி நிக்கோலஸ் மதுரோ அவர்களை தூக்கிட்டாங்க. அதனால் ஜம்முன்னு இருக்கிறாங்க. அங்கே ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு இருக்காங்க. ஆனால் நான் இன்னொன்று கூட யோசனை பண்ணுங்கள், சப்போஸ் ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்காமல் இதே பைடன் அவர்கள் ஜெயிச்சிருந்தாருன்னா இந்த யுத்தமே நிகழ்ந்திருக்காது. பைடன் அவர்கள் அந்த 12 நாள் யுத்தத்துக்கே வந்து பெரிய அளவுக்கு ப்ரெஷர் 12 நாள் யுத்தன்ற மாதிரி அதுக்கு முன்னாடியே கூட ப்ரெஷர் கொடுத்து அந்த கொடுத்தாங்க. பட் வந்திருக்காது. மனசு ஏதோ நோபல் பரிசு வாங்குறோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ரீஜனல் கான்ஃப்ளிக்டே கொண்டு வந்து விட்டார். இப்போதைய நிலைமைக்கு எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா இஸ்ரேல் தரப்பில் 70% இருக்குது, இவங்க தரப்பில் 30% தான் இருக்குது. இன்னும் அந்த அந்த பிடிப்பு. ஐஆர்ஜிசி வந்து உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்காங்க, தயார் நிலையில் இருங்க, அடுத்த 6 மாதத்துக்கான யுத்தத்திற்கு தயாராக இருங்கள், தரைப்படை தாக்குதல் தயாராகி விட்டதுக்கான உத்தரவுமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, என்ன ஒரு சர்ப்ரைஸ் நடந்திருக்கு அப்படின்னா, பெய்ரூட்டில் வந்து ரமடா அப்படின்ற ஒரு ஹோட்டலில் ஒரு பர்டிகுலர் ரூமை வந்து அட்டாக் பண்ணியிருக்குன்ற பாருங்க. அசாசினேஷன் அட்டாக்காக இருக்கலாம், யாரோ ஒரு ஹையர் அஃபீஷியல்னு சொல்கிறாங்க. பட் இஸ்ரேல் நீங்களே கண்டுபிடிச்சிக்குவாங்கன்னு கம்முன்னு விட்டாங்க. இஸ்ரேல் வந்து வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அட்டாக் பண்ணிட்டு இவங்க தான் அவங்க தான் சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு காலையில் அட்டாக் பண்ணிட்டு அவங்க எந்த அறிக்கையும் சொல்லலை, நீங்களே சொல்லுங்கள், சொல்லாமல் கூட விட்டுருங்கன்ட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு பரபரப்பாக இருக்குது. ஒன்று. இரண்டாவது, இங்கே ஈரானில் ஈரேன்னு சொல்லிட்டு தெஹரானில் ஒரு பெரிய நபர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல், பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஹோட்டல், ஒரு பர்டிகுலர் ரூமை மட்டும் அடிச்சிருக்காங்க. அந்த பர்டிகுலர் ரூம் அடித்ததில் மேபி அதுவுமே பாசிபிள் யாரோ ஒரு பெரிய நபராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். இவங்க பக்ரைனில் இருக்கக்கூடிய ஹயாட் ஹோட்டல்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க ஈரான் தரப்பில். அங்கே அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அங்கே எங்கள் அட்டாக் கண்டிப்பாக மிஸ் எல்லாம் ஆகலை, சோல்ஜர்ஸ் கண்டிப்பாக இறந்துருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க தரப்பில். அதே மாதிரி ஈராக்கில் இருக்கக்கூடிய சுலைமானியா அப்படின்ற ஒரு பகுதி, இந்த சுலைமானியாவில் இருக்கக்கூடிய பகுதியில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பெரிய ஒரு அட்டாக் வந்து நிகழ்ந்திருக்கு. இன்றைக்கி காலையில் ஒரு 5லேருந்து ஒரு 6 மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மறுபடியும் பக்ரைனுடைய ஏர்பேஸில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. இன்றைக்கி காலை அதிகாலை ஒரு 5 to 6ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு டேங்க், அதாவது எண்ணெய் வந்து ஃபுல்லாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு. லர்ஜானி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் சீஃப் லர்ஜானி அவர்கள், எங்ககிட்ட அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் வந்து ஒரு 3லேருந்து 4 பேரை நாங்கள் பிடிச்சிட்டோம், எங்கள் கையில் தான் இருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கு அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி ஓகே,
மீடியாவில் ஷோ பண்ணுங்க பார்க்கலாம். பிடிச்சி வச்ச ஆள் நீங்கள் உண்மையாக இருந்தால் ஷோ பண்ணுற வழியை பாருங்கள். பொய்யுக்கு ஒரு அளவு இருக்குது. பிடிச்சி வச்சுட்டீங்கன்னு சொல்கிறீங்க, எந்த நாடாக இருந்தாலும் அவங்கள டிஸ்பிளே பண்ணி காட்டாமல் இருப்பாங்களா? அதெல்லாம் நாங்கள் போயிட்டு ஓரமாக கதையை சொல்லுங்கன்ற மாதிரி தான் அமெரிக்க தரப்பில் ரொம்ப நக்கலாக சொல்கிறாங்க. இது ஏன் நக்கலாக சொல்கிறாங்கன்னா, நேற்று அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இந்த 6 வீரர்கள் இறந்தாங்க இல்லையா? 6 வீரர்கள் இறந்ததுக்கு பள்ளிக்கூடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எல்லா ஊடகங்களும் எல்லாமே ப்ரிஸ்கிரிப்டாக நீங்கள் விசாரணை பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, அது நீங்கள் தான் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு திடீர்னு நேற்று அமெரிக்கா தரப்பில் யூட்டர்ன் அடிச்சிட்டாங்க. குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள். அது நாங்கள் நடத்தலை, மிஸ் ஃபயர் பண்ணியிருக்காங்க ஈரான் தரப்புலேருந்தே. ஈரான்லேருந்து அவங்களே மிஸ்கால்குலேட்டில் அவங்களே தாக்குதல் நடத்திக்கிட்டாங்கன்றாங்க. பட் இது எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. பட் அவங்க சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்னொரு ஆங்கிள்லையும் சொல்கிறாங்க. அவங்க 47 வருடங்களாக இந்த பள்ளிக்கூட தாக்குதல் நீங்கள் பார்க்காதீங்க. 47 வருடங்களாக இது மாதிரி பல குழந்தைகள், பல பெண்கள், பல நபர்கள் வந்து இதைவிட மோசமாக கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். நாங்கள் தாக்கல் நடத்துவது தீவிரவாதிகள் என்ற மாதிரி நீங்கள் ட்ரம்ப் தரப்பில் வந்து விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அதில் பேஸாக வந்து அப்படின்னா, அவங்க அந்த ஒரு பள்ளிக்கூட அட்டாக்கையும் வந்து ஈரான் மீது பழி சுமத்துவதற்கு அமெரிக்கா தயாராகிவிட்டது. ஃபஸ்ட்டு இஸ்ரேலுன்னாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்கான்னாங்க. நேற்று வரைக்குமே ரிப்போர்ட் அப்படி தான் வந்தது. பிபிசி ரிப்போர்ட்டு, கள ஆய்வு, எல்லாமே அல்ஜசீரா சேனல்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணாங்க. கடைசியில் மனுஷன் பொசுக்குன்னு இன்னைக்கு காலையில் ஓடி வந்து நாங்களாம் இல்லை, அவங்களே அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஈரான் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இல்லை ஈரான் போயிட்டு ஐநாவில் முறையிட்டாலும் அதை சக்ஸஸ் பண்ண முடியுமான்றது உங்களுக்கே தெரியும். அது நம்ம ஊர் நாட்டாம கூட பவர் இருக்கும், அங்கே ஐநாவுக்கு வந்து ஒரு பவர் இல்லைன்றது தெரியும். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடத்திய குஷ்னர் அவர்கள் வந்து, குஷ்னர்ன்ற மாதிரி விக்ஸாப் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்ககிட்ட எல்லா ஆதாரமே இருக்குது. எங்கிட்ட வந்து பேசின நபர்கள், அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி இருக்கிறார் இல்லையா, அந்த டீம் வந்து எங்ககிட்ட 60% என்ரிச் பண்ண யுரேனியம் கையில் இருக்குது, அதை விட்டுருங்க, மற்றது பேசுங்க அப்படின்றது என்கிட்ட நேரடியாக சொன்னாங்க. அதுக்கான டாக்குமெண்ட்டுமே இருக்குது. அதனால் ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இல்லை அப்படின்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. அவங்க வைத்திருக்காங்க, கிட்டத்தட்ட எண்டிங் கண்டிஷன் இருக்குன்னு என்கிட்ட ஒப்புதல் கொடுத்தது அவங்க தான். அதனால் இந்த தாக்குதலை நான் நியாயப்படுத்துகிறேன். இன்னும் அவர்கள் சரண்டர் ஆகவில்லை என்றால் ஈரான் முழுமையாக நிர்மூலமாக்கப்படும், வரைபடத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் தரப்புலையும் அதே டைலாக் தான் சொல்லியிருக்காங்க. இனி எதிரிகளுக்கு பாடம் புகட்டப்படும், வரைபடத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆக்கப்படும், எங்களுடைய நவீன ஆயுதங்கள் இன்னும் நாங்கள் எடுக்காமல் மறைமுகமாக வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் கள நிலவரமும் கள யதார்த்தமும் வேறு மாதிரி டேர்ன் ஆகிருக்கு என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஒரு நாடுன்னா சமாளிக்கலாம், சுற்றியும் எல்லாத்தையும் ஒரு நாடு சமாளித்து ரிஜிம் சேஞ்சு ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அது வருகின்ற காலங்களை பொறுத்து அவங்களுக்கு சரியாக அமைகிறதா அப்படின்றத ஈரான் தரப்பில் பார்த்துடலாம். இங்கே நெதன்யாகு அவர்கள் தரப்புலேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, லெபனான் அரசாங்கத்துக்கிட்ட சும்மா நீங்கள் அறிவிப்பு மட்டும் கொடுத்தா பத்தாது, ஹிஸ்புல்லாவுடைய தலைவரை நாங்கள் கைது பண்ணுறோன்னு அறிவிப்பு மட்டும் கொடுத்தா பத்தாது, இறுதியாக சொல்கிறேன், ஹிஸ்புல்லாவை ஆயுதங்களை போட்டு சரண்டராக சொல்லுங்கள், இல்லை சீஸ்பயர் கொண்டு வர சொல்லுங்கள். அப்படின்னா நீங்களும் வருத்தப்படுற அளவுக்கு இனி தாக்கல் நடத்தும், எங்களை எதுவுமே கேட்கக்கூடாது, கைமீறி போயிட்டுருக்குன்றாங்க. அதாவது இனி லெபனானுடைய எல்லா பகுதிகளையும் நாங்கள் தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதை உணர்ந்து உங்களுடைய அரசாங்கம் உணர்ந்து நீங்கள் அதை பார்க்குறதுக்கு சூதானமாக முடிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. பட் லெபனான் அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அவங்களோட ஹிஸ்புல்லா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அவங்க போய் என்னத்தை சொல்லுவாங்க? கம்முன்னு அமைதியாக சரி அடிப்பா வேறு வழி இல்லைன்னு. ஆனால் இறப்புகள் அதிகமாகிட்டே போகுது. அதாவது இப்போ அங்கே 1500 தாண்டுது அப்படின்னா ஈரானுக்குள்ளார, லெபனானுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200-250க்கு மேலே வந்து கிளைம் பண்ணியிருக்காங்கன்றது கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க. இப்போ நெதன்யாகு அவர்கள் ஈரானுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, அங்கே இதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், காமன் சென்டர் இன் மிலிட்ரி பேசஸ், வெப்பன் ஃபேக்டரிஸ், மிசைல்ஸ் டெபாசிட், 100 ஆஃப் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், இது எங்கெல்லாம் இருந்ததோ நாங்கள் எங்களுடைய குறிகள் தப்பவில்லை. இனி கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை குறி வைக்க போகிறாங்க. அடுத்தது கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா ஒரு அரசாங்கம் ரன் ஆகணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்மளது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் ஆஃபீஸ், அந்த மாதிரி அங்கேயும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி முக்கிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் குறி வைக்கிறாங்க. இஸ்ரேலில் அவ்வளோ ஆயுதங்கள் வந்து இறங்கியிருக்கு. அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸ் C-17 பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் இறங்கியிருக்கு. ஊடகங்கள் தான்ப்பா ஆயுதங்கள் அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அடிக்கிறத பார்த்தா திரும்புகிற திசையெல்லாம் அடியாக இருக்குது, ஓய்வு இல்லாமல் அடிச்சிட்ருக்காங்க. அதாவது ஈரான் வந்து ஒரு தாக்குதல் போய் அவங்க சக்ஸஸ் பண்ணாங்கன்னா எங்கள் பதிலுக்கு 200-300 டார்கெட் அடிக்கிறாங்க இஸ்ரேல் மட்டுமே. அவ்வளோ அட்டாக் நடத்துகிறாங்க ஈரானுக்குள்ளார.
வான் தடுப்பு சாதனங்கள்லாம் கிட்டத்தட்ட நேற்று கூட ஒரு பதிவு பார்த்தேன் நான். அந்த வான் தடுப்பு சாதனம் நாங்கள் அழிச்சிட்டோன்ற மாதிரியான பதிவுகளும் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அந்த வீடியோ பதிவு பார்க்க முடியுது. இவங்க மாட்டிட்டு முழிக்கிறது யாருன்னா இப்போ அரபு நாடுகள் தான் முழிச்சிட்டு இருக்காங்க இப்போ. அவங்க இப்போ உக்ரைனுக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் நேற்றே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. என்னன்னா அவங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வரல. ஒவ்வொரு நாடும் கத்தார் பார்த்தோம்னா ஒரு 2000 வேணும்ன்றாங்க. டிஏஎஃப்ன்றாங்க. அந்த கையில் வச்சுட்டு ஆன்டி கன் சிஸ்டம் மாதிரி. இப்போ ட்ரோன் வந்ததுன்னா கையிலேருந்து ஷூட் பண்ணாங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது. அது கரெக்டாக எங்கே இருக்கோ அந்த ட்ரோன் சிஸ்டத்தையே போய் அடிச்சிருது. அதை வச்சு தான் அவங்க அங்கே ரஷ்யாவுக்குள்ளார சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை கொண்டு வந்து இங்கே வாங்குறேன்றாங்க. இவங்க யுஏஇ 5000 ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம். கத்தார் வந்து 2000 ஆர்டர் பண்ணியிருக்காங்களா, இல்லை அமெரிக்கா வந்து நீங்கள் வாங்கிக்கோங்கன்ற மாதிரி தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டாங்களாம். எல்லாத்துக்கும் ஒரு கவலை அப்படின்னா டொனால்ட் டஸ்க்கு அவருக்கு ஒரு கவலை. நாங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு இந்த யுத்தத்தினால. நீங்கள் ரஷ்யா மீது இருக்கக்கூடிய தடைகளை வந்து யார் கேட்டு நீக்குறீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது ரஷ்யா மீது தடைனா அந்த கப்பல்லாம் இதுக்கு முன்னே கொஞ்சம் டைட் பண்ணாங்கல்ல, எண்ணெய் கப்பல்கள்லாம், அதெல்லாம் விட சொல்லிட்டாங்க. மறுபடியும் ஒரு சில நாடுகள் வாங்குறாங்க. ஏற்கனவே பொருளாதார தடை போட்டாவே 40% வாங்குறாங்க பேருக்கு தான். பட் இப்போ முழுமையாகவே வாங்குறாங்க, தடையை நீக்கிட்டாங்கன்றது நாங்கள் டோட்டலாக ஃபெயிலராகவே பார்க்குறோம். ஸோ பேட் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியா சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, நேற்று ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஈரான் போர்க்கப்பலுக்கு இந்தியா வந்து மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவி செஞ்சுருக்கு. பாதுகாப்பு விவகாரங்களை நாங்கள் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளவில்லை. தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கோம். இந்தியாவை பற்றின டீக்ரேட் பண்ணுறதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நாங்கள் யாருக்கிட்ட ஆயில் வாங்கணுன்றது அமெரிக்கா ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல, நாங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. பட் அது கான்ட்ராவர்சியாக போயிட்டே தான் இருக்குது. நம்ம தனிப்பட்ட ரீதியாக நம்ம டெய்லியும் ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்க்குறவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.